ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா இலங்கை அணியை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க 3-0ன்னு சொல்லிட்டு. இலங்கை அணி ரொம்ப மோசமான ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த லசித் மலிங்கா ரொம்ப ஆத்திரப்பட்டு அவரோட எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு. ரொம்ப வன்மையாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மலிங்கா அவர் ஒரு இலங்கை அணியின் லெஜெண்டுன்னு சொல்லலாம். அவரை கூட ஒரு கோச்சாக போடலாம் இலங்கை அணிக்கு. ஏன் தான் இது வரைக்கும் போடலன்னு தெரியல. ஏன்னா நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர், டெத் பவுலர், நல்ல டேலண்ட் இருக்கிற பவுலர். அவர் வந்தாச்சு இலங்கை அணி கொஞ்சம் என்ன முன்னேறுமா நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இலங்கை அணி. அது குறித்து கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருக்காரு மல்லிங்கா. அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை அணி திருந்தவே மாட்டாங்க, இலங்கை அணி வேஸ்ட். இதுக்கு மேலே அவங்க கிரிக்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனா அது பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நாங்கள் இந்த காலத்தில் ரொம்ப வலுவான அணியாக இருந்தோம். எங்களுக்கு அடுத்து இலங்கை அணி ரொம்ப மோசமான பின்னடைவுக்கு போயிட்டாங்க. சொந்த நாட்டிலே ஒரு T20 கூட வின் பண்ண முடியாத அளவுக்கு இலங்கை அணி போயிருக்குது. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு 3ல் அட்லீஸ்ட் ஒரு போட்டியாக ஜெயிச்சு இந்திய அணிக்கு டஃப் கொடுத்துக்கலாம். பட் ரொம்ப மோசமான கிரிக்கெட் விளையாடுறாங்க. எல்லா போட்டியும் ஜெயிக்க வேண்டிய போட்டி தான் இலங்கை அணி. ஆனால் மோசமான கிரிக்கெட்டால் அவங்க தோல்வியை தவிர்த்து வெற்றி தவிர்த்து போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இலங்கை அணி ரொம்ப மோசமான அணியாக இருக்காங்க. அவங்க மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீலங்காவின் லெஜண்ட் மல்லிங்கா கொஞ்சம் விமர்சனமாக தான் பேசியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை அணி பார்த்திங்கன்னா இந்த 3 T20யில் 3ம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் வெற்றி பெற வேண்டிய கடைசி நேரத்தில் இந்தியா கம்பேக் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு பெரிய டீமுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லலாம், ஒரு ஸ்மால் டீமுக்கும் பெரிய டீமுக்கும். ஆனால் இலங்கை அணி ஏன் அது கூட பண்ண மாட்டுறாங்க, ஒரு போட்டியில் கூட பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா யார் போட்டது லாஸ்ட்டு T20 3வது T20யில் நீங்கள் பாருங்கள். ரிங்கு சிங்கு 19th ஓவர் போகிறார், சூரியகுமார் யாதவ் 20th ஓவர் போகிறார். இவங்க 2 பேருமே இது வரைக்கும் ஓவர் போட்டு கூட நான் பார்த்ததில்லை. முதல் முறையாக T20 போட்டியில் அதுவும் ஸ்ரீலங்கா அன்றைக்கி ஆப்போசிட்டாக லாஸ்ட்டில் டெத்தில் போடுறாங்க. ஒருத்தர் 3 ரன்னும் ஒருத்தர் 5 ரன்னும் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க நல்லா பந்து போட்டாங்க சொல்கிறதோட அந்த அளவுக்கு மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க சொல்லலாம் இலங்கை அணி. ஏன்னா ரொம்ப ஜெயிக்க வேண்டிய மேட்செல்லாம் கையில் இருக்க மேட்செல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. அதனால் மோசமான சாதனையை வேறு இப்போ படைச்சிருக்காங்க. இது வரைக்கும் T20யில் அதிக தோல்விகள் அடைஞ்ச டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியில் பங்களாதேஷ் இருந்தாங்க 105 போட்டி. இப்போது இலங்கை அணி 106 போட்டியாக முன்னுக்கு தள்ளி இப்போது பங்களாதேஷை பின்னுக்கு தள்ளி இவங்க முன்னேறி இருக்காங்க. ரொம்ப மோசமான சாதனை சொல்லலாம் இது. அதனால் கண்டிப்பாக இலங்கை அணியோட ஃப்யூச்சர் ரொம்பவே பரிதாப நிலையில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து எதனா ஒரு மல்லிங்காவோ இல்லை சங்ககாராவோ எதனா ஒரு நல்ல கோச் இலங்கை அணிக்கு ஒரு முன்னேற்றாங்களான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நல்ல இருந்த டீமுங்க ஒரு காலத்தில் எப்படி இந்த டீம் இப்போ இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா டேலண்டட் பிளேயர் தாங்க, எல்லாமே நல்ல டேலண்டட் பிளேயர் தான் இருக்காங்க. பட் அது எக்ஸிக்யூட் பண்ணுறது கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மல்லிங்கா இந்த அளவுக்கு ஆவேசமாக பேசியிருக்குது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் சொந்த நாட்டையே இந்த மாதிரி பேசியிருக்குது அந்தளவுக்கு ஆதங்கம் புரியுது. ஏன்னா அந்தளவுக்கு இருந்த இலங்கை அணி இப்போ இந்த அளவுக்கு பின்னாடி வரைஞ்சிருக்கு. அவருக்கும் கொஞ்சம் ஆதங்கம் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இலங்கை அணி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு இதுக்கு வர போட்டியிலாச்சும் நல்லா விளையாடி பண்ணுறாங்களா சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இலங்கை அணி இந்த அளவுக்கு பின்னடைவுக்கு என்ன காரணம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். நன்றி, வணக்கம்.